பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். தானியேல் 3வது அதிகாரம் 17வது வசனம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, மகனே மகளே, நான் உங்களை தப்புவிக்க போறேன், நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க எந்த பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கீங்களோ அந்த பிரச்சனையிலேருந்து நான் உங்களுக்கு விடுதலை தரேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்தங்க சொல்றாரு. இந்த வசனத்திலே போடப்பட்டிருக்கு, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் அப்படின்ட்டு. நீங்க ஏசப்பாவை ஆராதிக்கிற பிள்ளையா இருக்கும்போது, அவரை தொழுது கொள்ற பிள்ளை இருக்கும்போது ஏசப்பா உங்களை கைவிட மாட்டாருங்க. சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ எரியிற அக்கினியில போறதுக்கு தயாரா இருந்தாங்க. அந்த செகண்ட்ல பாத்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க, எங்க ஆண்டவர் எங்களை தப்புவிக்கலனா கூட நாங்க அவர் தான்ப்பா ஆராதிப்போம் அப்படின்ட்டு. உங்க வாழ்க்கையில கூட உங்களுக்கு பிரச்சனை வந்தாலும், போராட்டம் வந்தாலும், வியாதி வந்தாலும், என்ன வந்தாலும் ஏசப்பா தான்ப்பா எனக்கு முக்கியம்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்ற பிள்ளையா நீங்க மாறும்போது ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, உங்களை பார்த்தா நீ எந்த பிரச்சனையில மாட்டிருக்கோ மகனே மகளே, அதுல இருந்து உங்களுக்கு விடுதலை தர போற. நீ கவலைப்படாத. நீ ஏதோ ஒரு மனுஷங்களுக்கு பயப்படுற, அந்த கடன் பிரச்சனை நினைச்சு பயப்படுற, அந்த பணக்காரியத்தை நினைச்சு பயப்படுற, அது வருமா வராதுன்னு நினைக்கிற, உங்க குடும்பத்துல நிறைய சூழ்நிலைகள் போது நீ எதை குறித்துமே பயப்படாத, நான் உன் கூட தான் இருக்கேன், கண்டிப்பா உனக்கு தப்பிவிக்க போறேன், நீ விடுதலையை பெற்றுக்கொள்ள போறேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு. நீங்க விடுதலையை பெற்றுக்கொள்ள போறீங்க. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமென் போட்டுக்கோங்க. வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க. காட் பிளஸ் யூ. ஆமென்.